பரம்பு விவசாய நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது சேலம் கருப்பாட்டிலே கொம்பு இல்லாத போடி ஆடுன்னு சொல்லுவாங்க. நான் ஆடு வளர்க்குறது விட்டுட்டேன் அப்படின்னு இடையில சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஆசைகள் நம்மளை விடலை. ஆசைக்காவது வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஆடு வாங்கியிருக்கிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரீடு சேலம் கருப்பிலே போடி ஆடு, அதாவது கொம்பு இல்லாத ஆடை செலக்டிவாக நிறுத்தி ஒரு 10 தாயாடு பண்ணலாம், இதில் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த 3 ஆடு வாங்கியிருக்கோம். ஒரு ஆடு காட்டு மேய்ச்சலுக்காக, நம்ம பக்கத்துலேயே காட்டு மேய்ச்சல் ஆடு இருந்தது, இதை பழக்கிறதுக்காக அதையும் கூட சேர்த்து வாங்கியிருக்கிறோம். நான் வாங்கியிருக்கிற மொத்தம் 3 ஆட்டில் 2 போடி ஆடு, அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரீடு மட்டும் செலக்டிவாக பண்ணி வளர்த்தலான்றதுனால வளர்த்திட்ருக்குறோங்க. இந்த 2 போடி ஆடும் 2 பல்லு வயசில் 3 மாத செனையில் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இது புறம்போக்கு காடு, அதாவது பெரிய காடுங்க. இது கிட்டத்தட்ட 3 ஊர் இணைக்கிற ஒரு பெரிய காடு. எந்த ஒரு யூரியா டிஏபி இல்லாமல் 100% நேச்சுரலில் வளர்ந்த புல் தலைகள் தான். 90% தலைகள் தான் இங்கே இந்த காட்டில் இருக்கும். இந்த மாதிரி தலைகளில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கும்போது நமக்கு பராமரிப்பு செலவும் குறையுது, ஆடுகளும் ஹெல்த்தியாக இருக்குது. இந்த ஆடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இறைச்சியும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இந்த சிங்கம் படத்தில் பனிப்புல் நுனிப்புல் மேய்ஞ்ச ஆடாக பார்த்து எடுப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஆடு. அங்கே பார் கால் போட்டு மேய்து இன்னொரு கொம்பாடு, இன்னொரு ஆடு புதரில் இருக்குது. 100% நேச்சுரலில் வளர்கிறோம். இது ஒரு தனி ப்ரீடாக நிறுத்தி வளர்த்துன்னு தான் நம்மளுடைய ஆசை. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி.